பெட்ரோல், டீசல், நிலக்கரி எல்லாம் தீர்ந்து போனா மனித குலத்தோட அடுத்த ஆற்றல் ஆதாரம் எது? இதுக்கு விடை தேடிதான் செயற்கை சூரியன் அப்படிங்கிற மாபெரும் புரட்சியை செஞ்சிருக்கு சீனா. 2030க்குள்ள அணுக்கரு இணைவு மூலமா மின்சாரம் தயாரிக்க போற சீனாவோட இந்த திட்டத்துடைய பின்னணி என்ன? இதுல முக்கிய பங்காற்றக்கூடிய 582 டன் எடையுள்ள காந்தம் எப்படி வேலை செய்யுது? இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். சூரியன் கொடுக்கிற அதே பிரம்மாண்ட ஆற்றலை பூமியிலேயே உருவாக்க போற ஒரு திட்டத்துல சீனா இப்போ ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை செஞ்சிருக்கு. சீனா தன்னோட செயற்கை சூரியன் திட்டத்துக்காக உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தத்தை, அதாவது 582 டன் எடையுடைய காந்தத்தை உருவாக்கி வெற்றிகரமா சோதிச்சு முடிச்சிருக்கு. 2030க்குள்ள அணுக்கரு இணைவு மூலமா மின்சாரம் தயாரிக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய லட்சியத்துக்கு இது மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. அதாவது அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு சின்ன சின்ன ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்னா மோத வச்சு ஹீலியம் அப்படிங்கிற ஒரு பெரிய அணுவா மாத்துறாங்க. அப்படி இரண்டு அணுக்கள் ஒன்னா இணையும் போது பிரம்மாண்டமான ஆற்றல் வெளிப்படும். இதை தான் அணுக்கரு இணைவு அப்படிங்கிறோம். நிஜமான சூரியன்ல இது எப்படி நடக்குது அப்படின்னா, சூரியனுக்குள்ள கோடிக்கணக்கான ஹைட்ரஜன் வாயுக்கள் இருக்கு. சூரியனோட மையப்பகுதியில பயங்கரமான ஈர்ப்பு விசையும் அழுத்தமும் இருக்கு. அந்த அழுத்தத்தால அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் தானாவே ஒன்னோட ஒண்ணு மோதி இணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனாலதான் சூரியன் பல கோடி வருடங்களா தொடர்ந்து வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. சூரியனுக்குள்ள இயற்கையா நடக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம பூமியில ஒரு பெரிய எந்திரத்துக்குள்ள செய்ய போறோம். இதுக்கு பேரு டோகமாக் ரியாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்ல இயற்கையான ஈர்ப்பு விசை அணுக்களை ஒன்னா சேர்க்குது. பூமியில நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய ஈர்ப்பு விசை, அதாவது அந்த சூரியன்ல இருக்க மாதிரியான ஈர்ப்பு விசை இங்க கிடையாது. அதனால ஹைட்ரஜன் வாயுவை 10 கோடி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பயங்கரமா சூடாக்கி காந்த சக்தி மூலமா நெருக்கிறோம். அப்படி நெருக்கும் போது அணுக்கள் ஒன்னா இணைஞ்சு சூரியன் மாதிரியே பிரம்மாண்டமான வெப்பத்தையும் ஆற்றலையும் கொடுக்குது. ரஷ்ய மொழியில டோகாமாக் அப்படின்னா காந்த சுருள்களை கொண்ட வளைய அறை அப்படின்னு அர்த்தம். 1950களில் சோவியத் யூனியன் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் இன்னைக்கு சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு உலக நாடுகள் அனைத்தும் அணுக்கரு இணைவு மின்சாரத்தை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய முதன்மையான எந்திரம். டோகாமாக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த எந்திர வடிவம் ஒரு உளுந்தவடை மாதிரி நடுவில் ஒரு ஓட்டையோடு இருக்கும். ஒரு உளுந்தவடை மாதிரி அப்படியே வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளதான் பலத்த காந்த சுருள்கள் சேர்ந்து அந்த 10 கோடி டிகிரி வெப்பத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு பிளாஸ்மாவை சுவர்ல படவிடாம தடுக்கும் அந்த காந்தம். அதாவது ஹைட்ரஜன் அணுக்களை 10 கோடி டிகிரி செல்சியஸுக்கு மேல சூடாக்கி ஒன்னோட ஒன்று மோத விடுவாங்க. இதுல இருந்து பிரம்மாண்டமான ஆற்றல் கிடைக்கும். முக்கியமா நிலக்கரி மாதிரி கார்பன் டை ஆக்சைடு புகையோ ஆபத்தான அணு கழிவுகளோ எதுவுமே வராததுல. இது ஒரு தூய்மையான, பாதுகாப்பான, எல்லையற்ற ஆற்றல் மூலம். இதுக்கு சூரியன் மாதிரி வரம்பே கிடையாது. சீன அறிவியல் கழகத்தை சேர்ந்த பிளாஸ்மா இயற்பியல் நிறுவனம் தான் இந்த பிரம்மாண்ட காந்தத்தை உருவாக்கியிருக்காங்க. டி வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த காந்தம் 21 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம் கொண்டது. இதோட எடை மட்டுமே 582 டன். 10 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா எந்திரத்தோட சுவர்களில் பட்டா அந்த எந்திரமே உருகிடும். அதனால அந்த பிளாஸ்மாவை காத்துல மிதக்க வச்சு சுவர்களில் தொடாம பிடிச்சு வைக்கிறது தான் இந்த காந்தத்தோட வேலை. பிளாஸ்மா அப்படிங்கிறது பருப்பொருட்களுடைய 4வது நிலை. பருப்பொருள் அப்படின்னா என்ன? எந்த பொருள் இடத்தை அடைக்கக்கூடிய பண்பையும் குறிப்பிட்ட எடையையும் பெற்றிருக்கோ அது பருப்பொருள். நம்மளை சுற்றி உள்ள அனைத்து உயிரினங்களும், உயிரற்ற பொருட்களும் பருப்பொருளால் ஆனது. நான் பருப்பொருளால் இருக்கேன். அதே மாதிரி இந்த கப்பு, இந்த கேமரா, நம்மளை படம் பிடிக்கக்கூடிய கேமரா, அது வழியாக பார்க்கக்கூடிய நீங்கள் டிவிலையோ இல்லை செல்ஃபோன்லையோ பார்க்குறீங்கன்னா அந்த செல்ஃபோன் எல்லாமே பருப்பொருட்களால் ஆனது. நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் பொதுவாக 3 நிலைகளில் இருக்கும். திடம், திரவம், வாயு அப்படின்னு. திடம் அப்படின்னா பனிக்கட்டியை சொல்லலாம். திரவம் அப்படின்னா தண்ணியை சொல்லுவோம். வாயு அப்படின்னா நீராவியை சொல்லுவோம். இந்த நீராவியை எடுத்து இன்னும் ஆயிரக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான டிகிரி செல்சியஸ் சூடு ஏத்துனா அப்பதான் அது பருப்பொருளுடைய 4வது நிலையான பிளாஸ்மா நிலை அடையுது. ஒரு சாதாரண அணுவுக்கு நடுவில் அணுக்கரு இருக்கும். அதை சுத்தி எலக்ட்ரான்கள் இருக்கும். இப்போ ஒரு வாயுவை 10 கோடி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பயங்கரமா சூடாக்குறோம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, சூடு அதிகமாக அதை சுத்தி ஓடக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரு கட்டத்துல அந்த சூடு தாங்காம அணுவை விட்டுட்டு தனியா ஓடி வந்துடும்.
இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்களை இழந்த அணுக்கள், அப்புறம் தனியா ஓடி போன எலக்ட்ரான்கள், இப்படி அணுக்கள் உடைஞ்சு அதோட பாகங்கள் எல்லாம் தனித்தனியா கலந்து கொதிக்கிற நிலையத்தான் இந்த சூடான மின்சாரம் கடத்தக்கூடிய வாயு நிலையத்தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்றோம். பிளாஸ்மாவை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா விண்வெளியில இருக்கக்கூடிய 99% பொருட்கள் பிளாஸ்மா நிலையில தான் இருக்கு. சூரியன் முழுசாவே பிளாஸ்மா தான். மழை பெய்யும் போது வானத்துல வரக்கூடிய மின்னல் காற்றை பிளாஸ்மாவா மாத்துறதால தான் அவ்வளோ வெளிச்சமா தெரியுது. நம்ம வீடுகளில் போடக்கூடிய டியூப்லைட் மற்றும் நியான் விளக்குகளுக்குள்ளேயும் பிளாஸ்மா வெளிச்சம் தருது. மருத்துவத்துல ரத்த தானம் பண்ணும்போது சொல்ற அந்த ரத்த பிளாஸ்மா வேற, நாம இப்ப பேசக்கூடிய இயற்பியல் பிளாஸ்மா வேற. இதோட சேர்ந்து இந்த ரியாக்டரோட இதயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிங் சென்ட்ரல் சோலனாய்ட் காயில் அப்படிங்கிற அமைப்பையும் வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. உயர் வெப்பநிலை சூப்பர் கண்டக்டிங் மைய காந்த சுருள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயமே வெளிநாடுகளை நம்பி இருக்காம சொந்த நாட்டு பொருட்களையும் தொழில்நுட்பத்தையும் வச்சே சீனா இதை உருவாக்கியிருக்கு. இந்த காந்தம் -269°C கடும் குளிர்லையும் தீவிரமான கதிர்வீச்சுக்கு நடுவுலையும் தொடர்ந்து 60 வருடங்கள் உழைக்கிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட இணைப்புகள்ல மின்தடை கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக்கப்பட்டிருக்கு. இதனால மின்சாரம் எந்த ஆற்றல் இழப்பும் இல்லாம பாயும். சீனாவோட ஈஸ்ட், அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோகமாக் அப்படிங்கிற செயற்கை சூரியன் ஏற்கனவே 10 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில பிளாஸ்மாவை 1066 வினாடிகள், அதாவது கிட்டத்தட்ட 17 நிமிடங்கள் தொடர்ந்து தக்க வச்சு உலக சாதனை படைச்சிருந்தது. உலகத்துடைய முதல் வர்த்தக ரீதியிலான அணுக்கரு இணைவு மின் நிலையத்தை அமைக்கிறதும் சீனாவோட இலக்கு. பூமியோட நிலக்கரி, பெட்ரோல் வளம் கரைஞ்சுக்கிட்டே வருது. புவி வெப்பமயமாதல் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இந்த சூழல்ல சீனா எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அடியானது மனித குலத்தோட ஆற்றல் தேவையை தலைகீழா மாற்ற போகும் ஒரு மாபெரும் புரட்சியோட தொடக்கம் அப்படின்னு தான் சீனா சொல்லுது. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பயம்னே இதை கூட சொல்லலாம். அதாவது இந்த செயற்கை சூரியன்ல எதுவும் பிழை ஏற்பட்டா என்ன ஆகிறது அப்படின்னு, ஒருவேளை வெடிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு. ஹாலிவுட் படங்கள்ல மாதிரி இது அணுகுண்டு மாதிரி வெடிக்க சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சாதாரண அணுமின் நிலையங்களுக்கும் இந்த செயற்கை சூரியனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாதாரண அணுமின் நிலையத்துல அணுக்கள் உடைஞ்சு சங்கிலி தொடர்வினை, அதாவது செயின் ரியாக்ஷன் நடக்கும். இதை கட்டுப்படுத்த தவறுனா அணு உலை உருகி செர்னோபில் அல்லது ஃபுகுஷிமா மாதிரி பெரிய பேரழிவு ஏற்படும். ஆனா இந்த செயற்கை சூரியன்ல சங்கிலி தொடர்வினையே கிடையாது. 10 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பயங்கரமான காந்த சக்தியும் தொடர்ந்து கிடைச்சா மட்டும்தான் பிளாஸ்மா எரியும். உதாரணத்துக்கு ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டா கண் சிமிட்டக்கூடிய நேரத்துல அந்த பிளாஸ்மா தானாவே குளிர்ந்து அணைஞ்சிடும். பூமிக்கு ஆபத்து இல்லை அப்படின்னாலும் அந்த சோதனை கூடத்துக்கும் அதை சுற்றியுள்ள பொறியாளர்களுக்கும் சில ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 10 கோடி டிகிரி சூடான பிளாஸ்மாவை காந்த சக்தி காற்றுல அப்படியே மிதக்க வைக்குது. ஏதாச்சும் பிழை ஏற்பட்டு அந்த பிளாஸ்மா காந்த கட்டுப்பாட்டை மீறி எந்திரத்தோட சுவர்ல பட்டா அதோட உட்பகுதி உருகிடும். இதனால கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வரலாம். இந்த ரியாக்டர்ல எரிபொருளா டியூட்டரியம் அப்புறம் ட்ரிட்டியம் அப்படிங்கிற ஹைட்ரஜன் வகைகள் பயன்படுத்தப்படுது. டியோட்டரியம் அப்படிங்கிறது லேசான கதிர்வீச்சு கொண்ட வாயு. சோதனை கூடத்துக்குள்ள இந்த வாயு கசிஞ்சா அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஆபத்து. ஆனா சாதாரண அணுக்கழிவுகள் மாதிரி இது பல ஆயிரம் ஆண்டுகள் பூமியில தங்காது. இதனுடைய வாழ்நாள் மிகவும் குறைவு, சுமார் 12 ஆண்டுகள் தான். ஆக எண்ணற்ற சவால்களை தாண்டி பூமியிலேயே ஒரு குட்டி சூரியனை உருவாக்கி அதன் மூலமா மின்சாரம் எடுக்கக்கூடிய சீனாவோட இந்த பிரம்மாண்ட கனவு நிறைவேறுச்சு அப்படின்னா மனிதகுலத்தோட எதிர்காலமே மொத்தமா மாறிடும்.